ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 500 பேர் கைது. போலி மருந்து குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தல். புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. தாவேகா தொண்டர்களுக்கு விஜயின் 11 கட்டளைகள். ஓய்வூதியர்களின் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். பல்கலைக்கழக வளாகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தலைவர்கள் சிலை முன்பு செயல்படாத செயற்கை நீரூற்றுகள். உடனடி நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டசபையை முற்றுகையிட முயன்ற திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 500 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போலி மருந்துகளின் கேந்திரமாக புதுச்சேரியை மாற்றிய மக்கள் விரோத பாரதிய ஜனதா கட்சி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் மக்களின் உயிரோடு விளையாடிய குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஊர்வலம் மற்றும் சட்டசபை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் சதுக்கத்தில் இருந்து புறப்பட்ட ஊர்வலத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் சிவா தலைமை தாங்கினார். அவைத்தலைவர் SP சிவக்குமார், துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஊர்வலம் நேரு வீதி வழியாக சட்டசபையை நோக்கி சென்றது. மேலும் ஊர்வலத்தில் வந்திருந்தவர்கள் போலி மருந்து விவகாரத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வலியுறுத்தி கையில் பதாகைகள் ஏந்தியும் கோஷங்கள் எழுப்பியும் சென்றனர். அவர்களை ஜென்மராகினி ஆலயம் எதிரில் காவல்துறையினர் தடுப்பு அமைத்து தடுத்து நிறுத்தினர். அங்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் தடுப்புகளை மீறி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அவைத்தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். போராட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தா சரவணன், மாநில துணை அமைப்பாளர் குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தொகுதி செயலாளர்கள், அணி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் போராட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பேசுகையில், ₹1000 கோடி மேல இதில் போலி மருந்தை நடமாட்டத்தை விட்டுருக்காங்க. இது வரைக்கும் அவங்க சொல்றது இந்த தொகை, ஆனால் எந்த அளவில் இருக்குன்றதுன்னு தெரியல. ஏதோ புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் அது இருக்கப்படலை. தமிழகம் மற்றும் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலத்துக்கும் போயிருக்குது. இது ஏதோ ஒரு தனிப்பட்ட நபர் தனியாக செஞ்சிட முடியாது. இது பல மருந்து கம்பெனிகளுடைய மருந்து தயாரிக்கிறவங்க டைப் பண்ற பேர்ல வேற மருந்து தயாரிக்கிறோம்னு சொல்லி தான் செஞ்சிருக்காங்க. இது புதுச்சேரியில் அத்தனை அரசு அதிகாரிகளும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மருந்தாளர் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் உடஞ்சா இருக்கணும். தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அதன் தலைவர் விஜயின் 11 கட்டளைகள் அடங்கிய அறிக்கையை வெளியிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அதன் தலைவர் விஜய் விதித்துள்ள 11 கட்டளைகள் அடங்கிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தைகளுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறுவர் சிறுமியர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை எனவும், விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது, நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் பொழுதும் அவரது வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வாகனங்களிலோ பின்தொடர்வது, போக்குவரத்திற்கு இடையூறாக செயல்படுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் என்றும், காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும், போக்குவரத்து விதிகளை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும், அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளும் அனுமதி இல்லை எனவும், வாகனங்களை நிறுத்துவதற்கு காவல்துறை அனுமதித்துள்ள பாண்டி மெரினா பார்க்கிங், பழைய துறைமுகம் மற்றும் இந்திரா காந்தி ஸ்டேடியம் பின்புறம் ஆகிய இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களிலோ அங்கே செல்வது மற்றும் திரும்பி வருவது உள்ளிட்ட வழிகளிலோ சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க உதவும் வண்ணம் மிகவும் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், எளிதில் அடையாளம் காணும் வகையில் கழக நிர்வாகிகள்
தலைமை கழகத்தால் வழங்கப்படும் பேட்ச் அணிந்தும் தன்னார்வலர்கள் சீருடை அணிந்தும் தங்களது பணிகளை மேற்கொள்ள வேண்டும். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலைகளிலும் பிற சாலைகளிலும் நெடுஞ்சாலை இதர சாலைகளின் இருபுறங்களிலும் பிளக்ஸ் பேனரோ அல்லது அலங்கார வளைவுகளோ கொடி கட்டப்பட்ட கம்பிகளோ உரிய அனுமதி பெறாமல் வைக்கக்கூடாது எனவும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் கட்டடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், மரங்கள், வாகனங்கள், வேன், ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள், கொடி கம்பங்கள் ஆகியவற்றின் மீது ஏறக்கூடாது. மின் விளக்கு கம்பங்கள், மின் கம்பங்கள், மின் மாற்றிகள் ஆகியவற்றின் அருகில் செல்லக்கூடாது என்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் பொழுது அப்பகுதிகளில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கும் எவ்வித போக்குவரத்து இடையூறும் ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைவரும் அமைதியான முறையில் யாருக்கும் எவ்வித இடையூறும் இல்லாமல் கலைந்து செல்ல வேண்டும் போன்று 11 கட்டளைகள் அடங்கிய அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ஓய்வூதியர்களின் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டி பல்கலைக்கழக வளாகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இயங்கி வருகின்றது. அங்கு பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தங்களுக்கு மாதம் மாதம் காலதாமதமின்றி ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும். பணியின் பொழுது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு பணியாணை வழங்கிட வேண்டும். ஓய்வூதியர்களின் நிலுவைத் தொகை அனைத்தையும் உடனே வழங்கவும், காலதாமதத்தை தவிர்த்து புதுச்சேரி அரசின் கருவூலம் மூலமாக ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றிட வலியுறுத்தி கோஷங்களும் எழுப்பினர். தலைவர்கள் சிலை முன்பு செயல்படாத இருக்கும் செயற்கை நீரூற்றுகள் உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசு சார்பில் மறைந்த சுதந்திர போராட்ட தியாகிகள், அரசியல் கட்சி தலைவர்களை போற்றும் வகையில் நகர பகுதியில் முக்கிய சாலைகளின் சந்திப்புகளில் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. அவர்களின் பிறந்தநாள், நினைவு நாள் என்று அரசு சார்பில் தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் குடியரசு தினம், சுதந்திர தினம், பண்டிகை நாட்களில் தலைவர்கள் சிலைகள் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்படுகின்றது. தலைவர்கள் சிலைக்கு அழகு சேர்க்கும் வகையில் அதன் அருகில் பல லட்சம் ரூபாய் செலவில் செயற்கை நீரூற்றும் அமைக்கப்பட்டுள்ளது. அவை முறையாக பராமரிக்கப்படாமல் உள்ளது. மேலும் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் அரசு சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முழு வெங்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது. அங்குள்ள செயற்கை நீரூற்றும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படாமல் உள்ளதாகவும், நீரூற்றுக்காக போடப்பட்ட குழாய்கள், மின்சார பெட்டிகள் சேதமடைந்து காணப்படுவதாகவும், இதேபோல் புதுச்சேரி காமராஜர் சாலை, திருவள்ளுவர் சாலை சந்திப்பில் தந்தை பெரியார் சிலை முன்புள்ள செயற்கை நீரூற்றும் கடந்த சில ஆண்டுகளாக செயல்படாமல் அப்படியே கிடப்பில் கிடப்பதாகவும், அதில் மழைநீர் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசி வருவதாகவும், இதேபோல் புதுச்சேரியின் விடுதலை வளர்ச்சிக்கு பாடுபட்டதாக பெருமை பேசும் பல தலைவர்களின் சிலை முன்புள்ள செயற்கை நீரூற்றும் மோசமாக உள்ளது எனவும், எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செயற்கை நீரூற்றுகளை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிரிழந்த குழந்தை குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என JCM மக்கள் மன்றத்தினர் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் புது காலனி பகுதியைச் சேர்ந்தவர்கள் அருண், நித்யா தம்பதியினர். இவர்களுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அனுஷ் என்ற ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. மேலும் அன்று முதல் குழந்தை சோர்வாகவும் காய்ச்சலுடனும் இருந்துள்ளது. மீண்டும் அதே மருத்துவமனையில் குழந்தையை பெற்றோர்கள் சிகிச்சைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்பொழுது அங்கு மருத்துவர்கள் இல்லை என கூறப்பட்டுள்ளது. மேலும் பணியில் இருந்த செவிலியர்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் இது தடுப்பூசி
போடப்பட்டதால் வரக்கூடிய சாதாரண காய்ச்சல் என கூறி திருப்பி அனுப்பியதாக தெரியவந்துள்ளது. இந்நிலையில் குழந்தை திடீரென இறந்துள்ளது. மேலும் குழந்தை இறப்புக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாததுதான் காரணம் என அவர்களது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் குழந்தை மரணத்திற்கு நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ அலட்சியமும் அவசர சிகிச்சை இல்லாமல் மற்றும் உயிர்காக்கும் வசதிகள் இல்லாததால் காரணம் எனவும், இதனால் இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை வைத்து அங்கு பணியில் இருந்த பணியாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிரந்தர மருத்துவர்கள் நியமனம், ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்டவைகளை செய்து தர வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர் மற்றும் மக்கள் மன்றத்தினர் தலைமை செயலகத்தில் உள்ள சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசினிடம் மனு கொடுக்க சென்றுள்ளனர். ஆனால் அவர் பணி நிமித்தமாக வெளியே சென்றிருந்ததால் அவரது அலுவலகத்தில் மனுவை கொடுத்துவிட்டு வந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் சென்ற JCM மக்கள் மன்றத்தினர் இயக்குநரை சந்தித்து உயிரிழந்த குழந்தை குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் மற்றும் சுகாதார நிலையத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய வேண்டி கடிதம் அளித்துள்ளனர். முப்படை வீரர்கள் கொடிநாள் விழா லோக் பவனில் சிறப்பாக நடைபெற்றது. முப்படை வீரர்கள் கொடிநாள் விழா லோக் பவனில் 8ஆம் தேதி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கடந்த ஆண்டு கொடிநாள் நிதிக்கு அதிக பங்களிப்பு செய்த அரசு துறைகள், நிறுவனங்கள், தனிநபர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, தலைமை செயலர் சரத் சவுகான், முன்னாள் படை வீரர்கள் துறை செயலர் கேசவன், மாவட்ட ஆட்சியர் குலத்தூங்கன் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர், முப்படை வீரர்களின் தியாகம் போற்றுதலுக்கு உரியது என்றும், நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்யும் படை வீரர்களின் இறுதிச் சடங்கு வரும் காலங்களில் அரசு மரியாதையுடன் நடைபெற வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற கோரி கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி நேரு வீதி, மிஷின் வீதி சந்திப்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், அந்தோணி, மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராமச்சந்திரன், மாநில ஒருங்கிணைப்பாளர் பெருமாள், விடுதலை சிறுத்தை கட்சி முதன்மை செயலாளர் தேவபொழிலன், மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலசுப்ரமணியன், பெண்கள் முற்போக்கு கழகம் விஜயா உட்பட பலர் பங்கேற்றனர். மேலும் மத்திய பாரதிய ஜனதா அரசு தொழிலாளர்களின் நலனுக்கு விரோதமாக அமல்படுத்தியுள்ள சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆகிய கட்சிகள் சார்பாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் தொழிலாளருடைய உரிமைகளுக்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாட்டை ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம், நரேந்திர மோடி அரசாங்கம் இந்திய நாட்டிலே இதுகாரம் தொழிலாளர்களுக்கு இருந்து வந்த பாதுகாப்பு சட்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு 4 சட்ட தொகுப்புகள் என்று சொல்லி தொழிலாளர் விரோத சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது. கொரோனா காலத்திலே நாடாளுமன்றத்திலே எந்தவித விவாதமின்றி அந்த சட்டங்கள் வைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்திலே சட்டங்கள் வைத்து விவாதிக்கப்பட வேண்டும். அதுதான் நாடாளுமன்ற ஜனநாயகம். அந்த நாடாளுமன்ற ஜனநாயக முறையை நரேந்திர மோடி குழி தோண்டி புதைத்திருக்கிறார். அந்த வகையில்தான் அந்த சட்டங்கள் விவாதமின்றி கொண்டு வரப்பட்டு நீண்ட காலம் கிடப்பில் போடப்பட்டது. மண் அரிப்பால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாகூர் அடுத்த சோரியாங்குப்பம் தென்பெண்ணை ஆற்றில் நடுத்திட்டு பகுதியில் சுமார் 30 ஏக்கர் அளவிற்கு வேர்க்கடலை மற்றும் கத்தரி, வெண்டை உள்ளிட்ட காய்கறிகள் சாகுபடி செய்யப்பட்டு வந்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நடுத்திட்டு வயல்வெளி பகுதியில் மண் அரிப்பு ஏற்பட்டு மெகா பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன. நிலத்தின் மேல் பரப்பில் சுமார் 3 அடி உயரத்திற்கு இருந்த வளம் மிகுந்த வண்டு
வண்டல் மண் நீரில் அடித்து செல்லப்பட்டு நிலத்தின் தன்மையே மாறியுள்ளது. அங்கிருந்த பாசனத்திற்காக போர்வெல் மற்றும் மோட்டார் கொட்டகைகள், மின் கம்பங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு தரைமட்டமாகியுள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் அங்கு எந்தவிதமான பயிர்களும் பயிரிட முடியாத நிலையில் கவலையில் மூழ்கியுள்ளனர். மண்ணரிப்பால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்கிட வேண்டும். வேளாண் பாசனத்திற்காக மின் பாதையை உடனடியாக சீரமைத்திட வேண்டும். நிலத்தையொட்டி வெள்ள தடுப்பு சுவர் அமைத்திட வேண்டும். ஆற்றில் வெள்ள நீரோட்டத்திற்கு தடையாக இருக்கும் சீமை கருவேல மரங்களை அகற்றிட வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த கோரிக்கைக்கு இதுவரை அரசு அதிகாரிகள் யாரும் செவிசாய்க்கவில்லை எனவும், விவசாயிகளே தங்களது சொந்த செலவில் புல்டோசர் மூலமாக முடிந்த அளவிற்கு நிலத்தை சமன் செய்துள்ளனர் என்றும், ஆனால் மின்சார வசதி இல்லாததால் பாசன நீரின்றி விளை நிலங்கள் தரிசாகவே கிடக்கின்றது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் பாசன மோட்டார்களுக்கான மின் வழித்தடத்தை அரசால் சீரமைக்க முடியவில்லை எனவும் விவசாயிகள் மிகுந்த வேதனையை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் ஆண்டு விழாவில் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வாரிசுகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் ஆண்டு விழா நடைபெற்றது. லாஸ்பேட்டையில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு சங்கத் தலைவர் மோகன் தலைமை தாங்கினார். ஸ்ருதி வாழ்த்தி பேசினார். விழாவில் தேசிய முன்னாள் படை வீரர்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் அகில இந்திய தலைவர் லிங்லா ஜெகன் ரெட்டி, தென்மண்டல தலைவர் மகாராஜன், வினோவோ இந்தியா கம்பெனியின் மூத்த மேலாளர் கார்த்திகேயன் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வாரிசுகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து கடந்த மே 7ஆம் தேதி நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற புதுச்சேரி ராணுவ வீரர் ஹவில்தார் கமலநாதன் கௌரவிக்கப்பட்டார். தேசிய முன்னாள் படை வீரர் ஒருங்கிணைப்பு குழு தமிழ்நாடு தலைவர் சீனிவாசன், பிரதமரின் சிறப்பு உதவித்தொகை திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் சூடாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மர் மின்பாதையில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 9ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி பழைய ஜிப்மர் மின்பாதையில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 9/12/2025 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் பகல் 2 மணி வரை ஜீவானந்தபுரம், லாஸ்பேட்டை கல்லூரி சாலை, செல்லப்பெருமாள்பேட், பெத்திசேட்டைப்பேட், பாரதி நகர் ஒரு பகுதி, அவ்வை நகர் ஒரு பகுதி, ஏர்போர்ட் ரோடு ஒரு பகுதி, லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள், உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,955 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1950 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.